ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா பகுதி இலக்கியத்தில் பார்த்தோம்னா குற்றால குறவஞ்சி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறது கலிங்கத்து பரணியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கே டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம் இது. ஓகேங்களா? ஓகே, கலிங்கத்து பரணி இது பார்த்தோம்னா கலித்தால் இசையால் பாடப்பெற்றது தான் பார்த்தோம்னா இந்த கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணியோட என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தால் இசை அப்படின்னு சொல்லணும். மறக்கக்கூட ரொம்ப முக்கியம். ஸோ இது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் பார்த்தோம்னா இந்த கலிங்கத்து பரணி. எழுதுறதை பார்த்தோம்னா ஜெயங்கொண்டார். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தோன்னா எதுக்கோள், இது மாயை ஒன்றுக்கோள், எரிக்கோள், அதுக்கோள், அந்த மாதிரி சொல்லிதான் வரும். ஸோ ஜஸ்ட் நான் கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த புக்கில் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. கலிங்கர் தோற்று சிறைந்தோடல், அது அதே மாதிரி தான். வலிவர் சிலக்கம பாய்வர் பெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி இழிவர் சிலர் இருவர் ஒரு வழி போகல் இன்றே, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. மலைகள் அதிர்வர போன அப்படின்னு சொல்லிட்டு முதுகு செய்து உபகாரம் என்பதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது பார்க்கலாம். மரலினா காலன், வலிவர்னா நழுவி ஓடுவர், கரினா யானை, பிளம்னா மலைக்கொகை, தூருனா புதர், மண்டுதல்னா நெருங்குதல், அறுவர்னா தமிழர், இறைஞ்சினா வணங்கினர், உடன்றனா சிறந்தெழுதினர், முளைனா மலைக்கொகை. ஸோ இது அடுத்தது பார்க்கலாம். தீயின் வாயினீர் பெரினும் முன்பதோர் சிந்தை கூர்வாய் வெந்ததுள்ளந்து சென்னாயின் வாயினீர் தன்னை நீரன நவ்வி நாவின நக்கி விற்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதோட அணி பார்த்தோம்னா மயக்கவணி அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு லைன் 2 லைன் கொடுத்துட்டு இதோட அணி என்னன்னு கேட்கலாம், மயக்கவணி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். தீயின் வாய் அப்படின்னா நெருப்பினில் சிந்தைனா எண்ணம், கூறனா மிக, நவ்வினமான். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நவ்விமான் அப்படின்றது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். காடிதனை கடந்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்து வியர்வான்று உகுப்புணலும் பணியும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முகில்னா மேகம், மதினா நிலவு, புனல்னா மழை நீர், உகுனா சொரிந்தது, அதாவது சொரிந்ததுன்னா பொழிந்ததுன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தோன்னா பின்னாடி கேட்டுக்க ஒரு கொஸ்டின் தான். சிங்கம் முளையில் வாழும். முளைனா குகைன்னு பார்த்தோம் இல்லையா, கல்கு, அதுதான் சிங்கம் முளையில் வாழும். ஓகே, நூல் பார்க்கலாம். பரணி பார்த்தோம்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. ஃபர்ஸ்ட் பரணியில பார்த்தோம்னா பரணி அப்படின்றது பார்த்தோம்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பரணி இலக்கியங்கள் தமிழில் முதலில் தோன்றிய எது பார்த்தோம்னா இந்த கலிங்கத்து பரணி தான். ஃபர்ஸ்ட் தோன்றியது பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தான். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, ஒரு 8-9 படம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் தோணுது பார்த்தோம்னா இந்த கலிங்கத்து பரணி தான். ஓகே, இந்த கலிங்க மன்னன் அனந்தபத்மன் மீது பார்த்தோம்னா முதல் குலோதுங்க சோழன் போர் தொடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இருந்துச்சுன்னா, கலிங்க மன்னனா அனந்தபத்மன் இருக்கார் இல்லையா, அவர் மேல முதல் குலோதுங்க சோழன் என்ன பண்றாருன்னா போர் புரியாரு. அதுல பார்த்தோம்னா முதல் குலோதுங்க சோழன் என்ன பண்றாருன்னா வெற்றி பெறாரு. ஸோ அதனால தான் பரணியில் பார்த்தோன்னா யார் தோற்று போனாங்களோ அவங்களோட பேரை தான் தலைப்பா வைப்பாங்க. ஸோ தோற்று போனது பார்த்தோன்னா கலிங்க மன்னனான அனந்தபத்மன். ஸோ அதனால தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு சண்டை வந்துச்சு பார்த்தோம்னா கலிங்க மன்னன் அனந்தபத்மனுக்கும் முதல் குலோதுங்க சோழனுக்கும் சண்டை போட்டாங்க. போர் போட்டு அதில் பார்த்தோன்னா சோழர் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முதல் குலோதுங்க சோழன் அவரோட படைத்தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா கருணாகர தொண்டைமான். அவர் தான் அவரோட படைத்தலைவர், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ கருணாகர தொண்டைமான். இதில் மொத்தம் பார்த்தோன்னா 599 தாள் இசைகள் வந்திருக்கு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? 599. ஓகேங்களா? மறக்கவே கூடாது. 599, 600க்கு 1 கம்மி. ஸோ ஜெயங்கொண்டரின் சமகால புலவர் யாருன்னு கேட்பாங்க, ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? ஸோ ஜெயங்கொண்டரோட சமகால புலவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? அந்த ஒட்டக்கூத்தர் தான் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த தெய்வத்து பரணியை இந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெயங்கொண்டரான சமகால புலவரான ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? ஸோ ஒட்டக்கூத்தர் பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி என்னன்னு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்தமிழ் தெய்வபரணி. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் பார்க்கலாம். ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். கலிங்கத்து பரணி ஏற்றியவர் யார், ஜெயங்கொண்டார். அவர் பார்த்தோம்னா ஊர் தீபக்குடி.
திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க தீபகுடி தான் அவரோட ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அவரோட பணி பார்த்தோம்னா முதல் குலோதுங்க சோழனோட அவைக்களப்புலவர். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் யாருக்கு யாருக்கு போர்னு சொல்லிட்டு, அதில் முதல் குலோதுங்க சோழனுக்கு நடுவில் தானே போர் இருந்துச்சு. ஸோ அவரோட அவையிலே பார்த்தோன்னா அவர் வந்து புலவராக வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அது ரெண்டுமே முக்கியம். பணி என்ன, ஊர் என்ன. தீபக்குடி திருவாரூர். பணி பார்த்தோம்னா முதல் குலோதுங்க சோழனோட அவைக்களப்புலவர். இவருக்கு வேற என்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாதர் வந்து போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான்னு சொல்லிட்டு யார் பாராட்டியிருக்காங்க, பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அதே மாதிரி பார்த்தோம்னா தென்தமிழ் தேவபரணின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணி சொன்னவர் யாரு, ஒட்டக்கூத்தர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான்னு சொன்னது யார் பார்த்தோம்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஓகே, அதை பற்றின வேற என்னன்னு பார்க்கலாம். அவரோட காலம் என்னன்னு பார்த்தா 12ஆம் நூற்றாண்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அவர் எழுதின வேற நூல் என்னன்னு பார்த்தோம்னா இசையாயிரம் உலா மடல். ஓகேங்களா. ஸோ காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. வேறு நூல் பார்த்தோம்னா இசையாயிரம் உலா மடல். இசையாயிரம் உலா மடல். ஓகே, இது பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, முக்கியமானது. ஸோ ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது தான் பார்த்தோம்னா பரணி. ஓகேங்களா. 1000, அதாவது ஒரு போரில் பார்த்தோம்னா 1000 யானை கொன்றவருக்கு வகுப்பது தான் பார்த்தோம்னா பரணின்வாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு விதியை வந்து இது பண்ணது எதுன்னு பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல். இது நம்ம பன்னீர் பாட்டியல் தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். பரணி வந்து யாருக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு இலக்கணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான பாக்ஸு, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அண்ணா. ஓகேங்களா. ஸோ அண்ணாவோட சொற்பொழிவு நூல்லேருந்து எடுத்தது தான் இந்த லைன். ஸோ எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் கலிங்கத்து பரணின்னு சொன்னது யாரு, அண்ணா. அடுத்து ஸோ வேற என்ன பரணி இலக்கியங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தக்கையக்க பரணி, இரணியன் வதை பரணி, பாசவதை பரணி, மோகவதை பரணி, வங்கத்து பரணி, திராவிடத்து பரணி, சீனத்து பரணி, திருச்செந்தூர் பரணி, அதாவது சூரன் வதை பரணி. ஓகேங்களா. சூரன் வதை பரணின்வாங்க. இது இந்த மாதிரி வந்து பல வகையான பரணி இலக்கியங்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் பரணி பற்றி. சரி, கலிங்கத்து பரணி பற்றி அவ்வளோதான். நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து போகலாம். ஓகேங்களா. சரி, ஓகே, ஒரு சூஸ் கொடுத்துருக்காங்க. புத்தமித்திரர் பார்த்தோம்னா வீரச்சோழியம். அமிர்த சாகரனார் பார்த்தோம்னா யாப்பருங்கலம். ஜெயங்கொண்டார் பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி. திருமூலர் பார்த்தோம்னா திருமந்திரம். ஸோ இது எப்படி இது பார்த்தோம்னா திருமூலர் திருமந்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிக்கு வந்து 1 2க்கு ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஜெயங்கொண்டா கலிங்கத்து பரணி 2. ஓகே, 2 1 இருக்கிறது பார்த்தோம்னா டி தான். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா டி. ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு 2க்கு தெரியலனா கடைசி 2 தெரியும். ஸோ ஃபஸ்ட் 2 நம்ம தெரிஞ்சுக்கலாம். புத்தமித்திரர் பார்த்தோம்னா வீரச்சோழியம், அமிர்த சாகரர் பார்த்தோம்னா யாப்பருங்கலம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து போகலாம். சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறுநூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. முதல் குலோதுங்க சோழனோட அவைக்களப்புலவராக இருந்தவர் தான் யாருக்கு, நம்ம ஜெயங்கொண்டார். ஓகேங்களா. ஸோ அவர் எழுதுனதுல பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து சமூகம் அரசியலை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கலிங்கத்து பரணி. அடுத்து இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பாக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ தான். ஸோ ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் இலக்கண நூலில் இருக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் பாட்டியல். அந்த பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது. அடுத்து ஓகே, கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை பார்த்தோன்னா கலித்தாலிசை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, பாவகை என்னன்னு கேட்டாங்கன்னா கலித்தாலிசை அப்படின்னு சொல்லிட்டு அது. ஓகே, பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. ஓகே, பார்க்கலாம். கலம்பகம் 18 உறுப்புகள், அதாவது கலம்பகம் மொத்தம் வந்து 18 உறுப்பு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இலைத்தமிழ் பார்த்தோம்னா 10 பருவங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா பரணியில் 599 தாலிசை இருக்குன்னு சொல்லி நம்மளால தெரியும். ஸோ உலா பார்த்தோம்னா 5 வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி 5 வகை வராது. பேரை பெருமை மங்கை நடந்தை அறிவை தெரிவை பேரிழம்பைன்னு சொல்லிட்டு 7 வகையான பருவம் 7 வகை பருவம் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து தப்பு. மற்றபடி இதெல்லாம் வந்து கரெக்டு. அதாவது இது எப்படி வரும்னா 12 உறுப்பு வரும். அதில் பகம் தான் 6. அப்போ 6 + 12 என்னன்னு பார்த்தோம்னா 18 உறுப்புகள் கொண்டதான் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கலம்பகத்தை பிரிக்கும்போது களம் கூட்டல் பகம் வரும். களம் வந்து 12, பகம்னா பாதி. ஸோ 12ல் பாதி + 6 = 18 வரும். ஓகேங்களா. 18 உறுப்புகள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணி இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் பார்த்தோன்னா பலப்படை சொக்கநாதன். சரிங்களா. அதனால தான் முன்னாடி அந்த கொடுத்த நோட்ஸ் வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பொறுத்துக்க பெரிய புராணம் சேக்கிலார்.
கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், திருப்பாவைனாவே ஆண்டார், திருக்கோவைனாவே மாணிக்க வாசகர். அழகா போட்டுடலாம். அடுத்து ஒரு பொறுத்துக்கு பார்க்கலாம். ஓகே, நலவெண்பானாலே புகழேந்தி, சிலை எழுபது ஏர் எழுபதுலாம் பார்த்தோம்னா கம்பர், கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார், மூவரெல்லாம் பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். பரணி இலக்கியத்துக்கு பாவகை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, கலித்தலிசை. ஓகே, பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. கலம்பகம் பார்த்தீங்களா, நம்ம அந்த மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே வந்து இப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கலம்பகம் 18 உறுப்புகள், பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள், சிற்றிலக்கியம் 96, பரணி எத்தனை தாலிசை 599. ஸோ அப்போ பொருந்தாது வந்து பார்த்தோன்னா இதுதான். அடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு மேட்ச்சு. ஓகே, பெரிய புராணம் சேக்கிலா. அடுத்து பார்த்தோம்னா கொன்றை வேந்தன் பார்த்தோம்னா ஔவையா, கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார், மதுரா விஜயம் கங்காதேவி. கலிங்கத்து பரணியில் குறிப்பிட்டுள்ள யோகா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல். யோகானாவே என்னது, மனதை ஒருமுகப்படுத்தல் தானே. ஸோ வந்து எங்கே சொன்னாலுமே யோகானாலும் மனதை ஒருமுகப்படுத்தல் தான். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஒரே கொஸ்டின் கிடையாது, ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, சரி ஓகே. அதேதான். ஆணை 1000 அமரடி வென்ற மாணவனுக்கு வகுத்தது பரணி அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல். ஓகே, போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். அதாவது இது நம்ம இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா என்னன்னா குட்டுபவர், அதாவது போலி புலவர்களை குட்டுபவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மன்னரோட பேர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புலவர்களோட தலையை வெட்டுறவர் பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த பார்ட் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பேரறிஞர் அண்ணாவுக்கு விருப்பமான இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா கலிங்கத்து பரணி. நான் ஒரு பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, அதாவது இலக்கியங்களே எனக்கு பிடிச்சது எது அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொற்பொழிவில் சொல்லியிருப்பார் இல்லையா பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு கலிங்கத்து பரணியை சொன்னவர் ஒட்டக்கூத்தன்னு பார்த்தோம். அடுத்து அதே தான். இது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியை கூறிய யாருன்னு பார்த்தோன்னா அண்ணாதுரை. அதே தான். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நூலாசிரியர் பார்க்கலாம். ஜெயம் கொண்டா கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்சு மூலம், கம்ப சடகோபரந்தாதி, கண்ணகனார் பார்த்தோன்னா புறநானூறு. ஓகே, அடுத்து 1000 யானைகளுக்கு ஒரு வென்ற வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் என்னது பரணி நம்ம பார்த்தோம். அது இது என்னன்னு சொல்லியிருப்பாங்க, பன்னீர் பாட்டியலில் இந்த இலக்கணத்தை வகுத்திருப்பாங்க. அடுத்து எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம், திரும்பவும் அதே தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம், பேரறிஞர் அண்ணா. ஓகே, உலாமடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் எழுதின மற்ற நூல் ஆசிரியர் நூல்கள் பார்த்தோம் இல்லையா, உலாமடல். வேற என்ன பார்த்தோம், இசையாயிரம் உலாமடல். ஓகேங்களா, பார்த்தோம் இல்லைங்களா, இசையாயிரம் உலாமடல், அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தோன்னா ஜெயமகொண்டார். ஓகே, கலிங்கத்து பரணி பாட்டுடைய தலைவன் யார் பார்த்தோன்னா முதல் குலோத்துங்க சோழர். அவருக்கும் கலிங்க மன்னன் அனந்தபத்மனுக்கு தானே சண்டை நடந்துச்சு. ஸோ அதோட பாலுடைய தலைவன் யார் பார்த்தோன்னா முதல் குலோத்துங்க சோழன். ஓகே, கலிங்கத்து பரணியோட தாலிசையினே தனியாக கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா 599. ஓகே, இந்த லைன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குவேன்னு சொல்லிட்டு இந்த லைன் நம்ம பார்த்தோம் படிக்கும்போது, மேலே நோட்ஸில் பார்க்கும்போது. ஸோ அது எதில் வருது பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தோம்னா அந்த பாலை வனத்தில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வெயில் வந்து நிலவும். அப்போ வந்து என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஓனாய், இது ஓனாய், இங்கே வந்து நாய்னா ஓனாய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓனாய்க்கும் மானுக்கும் என்ன ரிலேஷன், ரெண்டும் இந்த மானை வந்து சாப்பிட்றது தான் இந்த ஓனாய். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து ரெண்டும் வந்து பக்கம் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதே அவங்களோட தன்மையை மறந்து அந்த ஓனாயில் வாயிலிருந்து வலிகிற அந்த ஜொல்லு இருக்கு இல்லையா, அதை போய் ஏதாச்சும் குடிச்சு நம்ம தாகத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா அதோட தன்மை ஒருத்தர் தன்மை மறந்து ரொம்ப கொடுமையில வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது அப்படின்னா மான் அர்த்தம். ஓகேங்களா, அதை சொன்னது பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி. அதே தான், திரும்பவும் அதே தான் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ அது வந்து ரெண்டையும் மாற்றி கேட்குறாங்க. கலிங்கத்து பரணின்னா பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா கலிங்கத்து பரணி, அதை தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க.
ஓகே, செயங்கொண்டாலே சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? அடுத்து கலிங்க மன்னன் அனந்தியம்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்ற முதல் குலோதுங்க சோழன். முதல் குலோதுங்க சோழனின் படைத்தளபதி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? கருணாகர தொண்டைமான். ஓகேங்களா? அதுவும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பண்டைய கலிங்கம் அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ ஒரிசா. ஓகேங்களா? இப்போ ஒரிசா இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து கலிங்கம் அப்படின்வாங்க. அடுத்து பின்வருவற்றில் சிற்றிலக்கிய வகை நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி. மீதி இருக்கிற நாலடியார் பழமொழி 400 இன்னா 40 பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூலில் வந்து சேர்ந்தது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும், ஒரு 80% வந்து கவர் ஆகிருக்கும். அதனால தான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.